பணம் என்பது வாழ்க்கையின் எல்லாமல்ல, ஆனால் வாழ்க்கையை சீராக, அமைதியாக நடத்த ஒரு முக்கியமான கருவி. அதனால் தான் பணத்தை சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதை சிந்திக்கவும், சீராகச் செலவிடவும், திட்டமிட்டு சேமிக்கவும், எதிர்காலத்தை கவனித்துக் காத்திடவும் நம்மால் முடிக வேண்டும். பலர் பணத்தை சம்பாதித்தவுடன் அதை விரைவில் செலவழித்து விடுகிறார்கள். ஆனால் பணத்தின் உண்மையான மதிப்பு என்பது அதை எப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு வருமானத்திலிருந்தும் சிறிது சேமிக்க பழகுங்கள். பணத்தை எப்படி முதலீடு செய்வது, எங்கு சேமிக்கலாம், எந்த செலவுகள் தேவையற்றவை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்க. ஒரு நிமிடம் மகிழ்ச்சிக்காக அதிக பணத்தை வீணடிக்க வேண்டாம், மாற்றமாக நீண்ட நாள் நிம்மதிக்காக ஒரு சிறிய விலக்கை தேர்ந்தெடுக்கவும். கடனில் வீழ்வதைத் தவிர்க்க முயலுங்கள். கடன் என்பது ஒரு சுழற்காற்றைப் போல, நாம் எதிர்பாராமல் நம்மை சுற்றி எளிதில் பிடிக்கக்கூடியது. பணம் என்பது நம்மை கட்டுப்படுத்த வேண்டிய கருவி அல்ல, நாம்தான் அதை எப்போது, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். பணத்தை அறிவுடன் பயன்படுத்தினால் அது நம்மை பாதுகாக்கும், தானாகவே வருமானத்தை உருவாக்கும் சக்தியாக மாறும். சிறு வயதிலிருந்தே நம் பிள்ளைகளுக்கும் பணத்தின் மதிப்பை, திட்டமிடும் பழக்கங்களை புகட்டுங்கள். முடிவில் பணத்துக்காக வாழ்க்கையை விரட்டி ஓட வேண்டியதில்லை. பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியே தவிர முழுமை அல்ல. பணத்தை அடையாளம் அல்லாது ஒரு வசதியாக பாவிக்க பழகினால் மனநிம்மதி, குடும்ப நலன், எதிர்கால நம்பிக்கை அனைத்தும் நம் பக்கம் வந்து சேரும். பணம் என்பது ஒரு சக்தி. ஆனால் அந்த சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் உண்மையான அர்த்தம் இருக்கிறது. பணம் இல்லாத வாழ்க்கை கஷ்டமானதொரு சாகசம் போல இருக்கும். ஆனால் அதை மட்டும் நோக்கியாக வைத்த வாழ்க்கை என்பது வெறும் வெறிச்சோடிய பயணமாக மாறும். வாழ்க்கையில் நம்முடைய உண்மையான குறிக்கோள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது அல்ல, நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே. அந்த நிம்மதிக்கான ஒரு பகுதியாக தான் பணம் தேவைப்படுகிறது. அதற்காக நாம் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஏதாவது நேர்ந்துவிடும் என நம்பிக்கையில் காலத்தை வீணடிக்க கூடாது. அதன் மாறாக ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சிகளுடன் திட்டமிட்ட வழியில் பண மேலாண்மை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். செயல் வழிகாட்டிகள். செலவினங்களை கண்காணிக்கவும், உங்களது மாத வருமானத்தையும் செலவுகளையும் சீராக எழுதி கணக்கு பாருங்கள். தேவையற்ற செலவுகள் எவை என்பதை ஒவ்வொரு மாதமும் சுயமாக கேள்வி எழுப்புங்கள். சிறியவையாக இருந்தாலும் சேமிப்பு வழக்கத்தை வளர்க்கவும், தினமும் 10 ரூபாய், 20 ரூபாய் போல ஆரம்பித்து மாத முடிவில் பாருங்கள். அந்த நம்பிக்கையும் பொறுப்பும் பெரும் தொகையை உருவாக்கும். முதலீடு செய்வதை பயப்படாதீர்கள். பங்கு சந்தை, நிலம், போன், அரசு நிதி திட்டங்கள் போன்றவற்றில் நீங்கள் புரிந்துகொள்ளக்கூடிய அளவில் முதலீடு செய்யலாம். பணம் ஈர்க்கும் என்பது உண்மைதான். இடைக்கால நிவாரணத் திட்டங்களை திட்டமிடுங்கள். காப்பீடு, அவசர நிதிகள், எமர்ஜென்சி ஃபண்ட் போன்றவை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு சுவராக அமையும். கடன்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கடன் என்பது சில நேரங்களில் அவசியமாக இருக்கலாம். ஆனால் அதை தவிர்க்க முடியுமென்றால் தவிர்க்க வேண்டும். எப்போதும் பணத்தை குறைவாக செலவழிக்க, அதிகமாக சேமிக்க என்பதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கமான நேரங்களில் பணத்தை வைத்திருப்பது மட்டுமல்ல, அதனை எப்படி நியாயமாகச் செலவழிக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. நம்முடைய பணம் நம்மை வல்லமை படைக்க வேண்டும், நம்மை ஆள வேண்டாம். பணம் இருக்கும்போது பாசத்துடன் வாழ, இல்லாதபோது மதிப்புடன் வாழ்க. இதுவே ஒரு உண்மையான பண ஒழுங்கு. அறிவுக்கும் பணத்துக்கும் உறவுள்ளது. பணம் என்பது வாய்ப்புகளை கொண்டு வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை உணர்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் நம்மிடம் உணர்வு, பழக்கங்கள், கட்டுப்பாடு, ஒழுக்கம் வேண்டும்.